everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ட்ல இருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் போஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் நாள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நான் டெய்லியும் போட்ட ஜாப் டேஸ் எனக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது வந்து டே ஜாபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ட்ராவலும் இருக்காது இந்த ஜாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆரக்கிள் லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெப் செக்யூரிட்டிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க அப்ளை நம்பர் இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கீழே வந்து ப்ரொசீட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ப்ரொசீட்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்க ரெஸ்யூமை நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து 2 MB இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூமோட மேக்ஸிமம் சைஸே வந்து 2 MB தான். ஸோ அந்த ரெஸ்யூம் வந்து 2 MBக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்லோட் ஃபைல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்க ரெஸ்யூம் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த இடத்துல உங்க பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடியே காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா கேட்டுருக்காங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்க எம்ப்ளாயி ஐடியை நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 0 கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் ஸ்கில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனீங்க அப்படின்னா அங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட் இருக்கும். ஸோ சப்மிட்டை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.